ஷயாஸ் கி துனியா. இன்னைக்கு நம்ம 4 kg சிக்கன் பிரியாணி எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 30 மெம்பர்ஸ்க்கு பிரியாணி குக் பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணணும், என்ன மெஷர்மெண்ட்டை பண்ணணும்னு தெரிலனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து 4 kg பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே சிக்கன் வாங்கிக்கோங்க. ஆர் மட்டன் நீங்கள் எதில் குக் பண்ணுறீங்களோ. ஸோ ரைஸ் வந்து நான் 4 kg எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எடுக்கணுமோ அது குவான்டிட்டிக்கு எடுத்துக்கோங்க. தென் ஆனியனோட மெஷர்மெண்ட் வந்து 1 kgக்கு வந்து 4 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. ஸோ 4 kgனா அப்படியே கேல்குலேட் பண்ணால் 16 ஆனியன் எடுத்துக்கோங்க. தென் டொமேட்டோ வந்து 1 kgக்கு வந்து 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அதே 4 kg கேல்குலேட் பண்ணால் 12 டொமேட்டோ. கொரியண்டர் அண்ட் மின்ட், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியண்டர் மின்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் 1 kgக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதுவே நீங்கள் 4 kg கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 kg பிரியாணிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். ஸோ கேல்குலேட் பண்ணால் நீங்கள் 8 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி வந்து 15 to 16 பீசஸ். கர்ட் 1 kg பிரியாணிக்கு 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ 4 kg பிரியாணின்னா 800 கிராம் எடுத்துக்கணும். தென் லெமன் வந்து 3 லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் 2.5 கூட போதும். இப்போ ட்ரை கரம் மசாலாவோட மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். சாய் ஜீரா 1 kg பிரியாணிக்கு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ 4 kgக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஜாவித்ரி 3 பீசஸ், பிளாக் கார்டமன் 5 to 6 எடுத்துக்கலாம். நட்மெக் 1.5, ஸ்டார் அனஸ் 8 பீசஸ், சின்னமன் 8 மீடியம் சைஸ், கார்டமன் 16, க்ளோவ்ஸ் 20 பீசஸ், பே லீஃப் 8 பீசஸ், பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன். தென் பவுடர் மசாலா மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். பெப்பர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் அண்ட் சால்ட் 6 டேபிள் ஸ்பூன். சால்ட் நீங்கள் செக் பண்ணிட்டு ஆஸ் யூ ரெக்யூர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் கொரியண்டர் பவுடர் 6 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 4 டேபிள் ஸ்பூன். இன்க்ரீடியன்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து 150 கிராம் கீ நான் எடுத்திருக்கேன். 1 kgக்கு 50 கிராம் கீ எடுக்கலாம். கீ வந்து சம் ஆஃப் பர்சன் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆஸ் எ விஷ் நீங்கள் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். தென் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து 1 kgக்கு வந்து 200 கிராம் கணக்கு. ஸோ 4 kg நம்ம குக் பண்ணுறதுனால 800 கிராம் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கீ ஆட் பண்ணலன்னா ஸோ அதே 150 கிராம் அளவுக்கு இன்னும் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க ட்ரை கரம் மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்து அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக நொறையாக இந்த மாதிரி தெரியிறப்ப நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆல்ரெடி எவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஷோ பண்ணிவிட்டேன். ஸோ அதே ஆனியனை தான் இப்போ நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக இந்தமாரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் ஆனால் போதும். ரொம்ப டார்க் கோல்டனாக ஆகிடக்கூடாது. இந்தமாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது பிரியாணிக்கே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நீங்கள் கொரியண்டர் அண்ட் மின்ட் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து இதில் கொஞ்சம் ஹாஃப் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் வந்து அப்புறமா நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அது கூட வந்து க்ரீன் சில்லி எடுத்து போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி வந்து சென்டர்லேருந்து ஸ்ப்ரெட் பண்ணி கீறி விட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு உரப்பு வேணுமோ, ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுட்ரு மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். கொரியண்டர் பவுட்ரு அண்ட் பிரியாணி மசாலாவை தவிர பேலன்ஸ் எல்லா பவுட்ரு மசாலாவையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் கொடுத்து லைட்டாக அது ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொரியண்டர் பவுட்ரும் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இது கொரியண்டர் பவுட்ரு அண்ட் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதோ மசாலாவோட எல்லாம் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். தென் மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ இந்த மாதிரி தின் ஸ்லைஸஸாக ரொம்ப மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குக்காயும் பிரியாணி சாப்பிட்றப்ப அது டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் அதோடய சாப்பிட்றலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் குண்டாக பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களாம் அதை எடுத்து தனியாக போட்டுருவாங்க. அதோட சத்து அவங்களுக்கு இறங்காது. இந்த மாதிரி தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா அது தெரியவும் தெரியாது. ஈஸி அந்த ரைஸோட மிக்ஸ்அப்பாக இருந்து ஈஸியாக அவங்களுக்கு அந்த சத்தம் அவங்களுக்கு இறங்கிடும்.
டொமேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கர்வ் பண்ணி விட்டுருங்க. டொமேட்டோ குக் ஆகட்டும். டொமேட்டோ குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டொமேட்டோ குக் ஆகி இந்தமாரி ஆயில் வந்து செப்பரேட்டாக தெரியிறப்போ வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணுறப்ப என்றைக்குமே கேஸோட ஃப்ளேம் லோவில் வச்சு ஆட் பண்ணுங்க. அது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி குக் பண்ணாலும் சரி, கர்ட் ஆட் பண்ணுறப்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1 kgக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் சால்ட் சொன்னேன். ஸோ 4 kgக்குன்னு பார்த்தா உங்களுக்கு 6 டேபிள் ஸ்பூன் வரும். அதை போட்டு உங்களுக்கு இன்னமும் தேவைப்பட்டால் உங்கள் டேஸ்ட் அக்கார்டிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குறைச்சி போடனாலும் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து 2 மினிட்ஸ்க்கு அப்படியே கவர் பண்ணி விட்டுடலாம். ஆஃப்டர் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த பாருங்கள் நல்லா குக்காக இந்த மாதிரி ஆயில் செப்பரேட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த டைமில் உங்களுக்கு டொமேட்டோவும் குக் ஆகிடும், எல்லா மசாலாவும் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் மட்டன் பண்ணுறதா இருந்தால் மட்டனை தனியாக குக் பண்ணி மட்டனையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் நீங்கள் எவ்வளோ பீசஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ கேஜி எடுக்கிறீங்களோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி 20 to 25 மினிட்ஸ் அது குக் ஆகிறதுக்கு விட்டுருங்க. சிக்கன் குக் ஆகிடும். சிக்கன் நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பப்போ நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா விட்டுட்டா ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா சிக்கன் உங்களுக்கு லாஸ்ட்டில் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருக்கும் ஒரு திங்கிங் இருக்கும், பிரியாணி கடையில் வாங்குற மாதிரி பிரியாணி டேஸ்ட் இருக்க மாட்டேங்குதே, வீட்டில் செஞ்சால் ஒரு வித்தியாசமாக இருக்குது, கடையில் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட்டுருந்தாலும் அவங்க செஞ்ச பிரியாணி வித்தியாசமாக இருந்துச்சு, அதை கேட்டு நம்ம ரெசிபி கேட்டு பண்ணுவோன்னா பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லைன்னு கூட ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்துடாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்கும், ஒவ்வொரு கைப்பக்குவம். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட்டா, ஒரே மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டா அதில் என்னமோ ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது. எல்லாமே ஒரே மாதிரி போயிடும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருந்தால் தானே எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி பிரியாணி வருதோ அது மாதிரி பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி நல்லா சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரோட மெஷர்மெண்ட் வந்து இப்போ 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரைஸ் வந்து 1/2 hour பிஃபோரே ஊறி இருக்கணும். இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டி ஆர் நார்மலாகவே நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் வாட்டரை வந்து நல்லா கொதிக்க விட்டு சுடு தண்ணியாக இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் போர்ஷன் மாதிரி வாட்டர் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி தானே ஊற்றிருக்கோம், ஆல்ரெடி நல்லா கொதித்த தண்ணி தானே ஊற்றிருக்கோம், ரைஸ் உடனே போட்டுடலாம் அப்படின்னு போடாதீங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்து வாட்ரு நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதி வந்து தண்ணி ஈக்குவல் ஆகிற டைமில், ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக ஆகிற டைமில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சால்ட்டு ஸ்பைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த டைமில் வந்து லெமன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்வைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். அதுக்கு பேலன்ஸ் வச்சுருந்த நம்ம மல்லி புதினாவை மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி தம்க்கு அப்படியே விட்டுறணும். பிரியாணியை தம் போட்டு முடிச்சாச்சு. நம்ம சிக்கன் பிரியாணி நல்லா சூடாக ரெடியாக இருக்குங்க. சாப்பிட்றலாமா? வாங்க அதுக்கு முன்ன செக் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா கரெக்டாக குக் ஆகி கீழே தண்ணி இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே ஸ்பீடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன்லாம் உடஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு உங்களுக்கும் பிரியாணி சாப்பிடணும் போல தானே இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்குது. வாங்க சுட சுட பிரியாணி சாப்பிட்டுலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.